தேவன் நம்ம ஏற்கனவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார், ஏற்கனவே பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இது முதல்ல வேதத்தினுடைய போதனை என்பது முதல்ல காமிச்சிடுறேன். திருப்புவோம் சில வசனங்கள். 1 கொரிந்தியர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். இது எப்படி நடந்ததுன்னு யோசிக்கலாம். எப்படிங்க பரிசுத்தமாக்கப்பட்டோம்? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது, அதை நீங்க கேட்கும் போது உங்க உள்ளத்துல விசுவாசம் எழும்புது. அதை எழுப்புகிறவரே தேவன் தான். எழும்பும் போது நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்க. உங்களை விசுவாசிக்க செய்கிறவரே யாரு? தேவன் தான். நீங்க விசுவாசிக்கிற அந்த க்ஷணப்பொழுதுல உங்களுக்கு அது பெருசா தெரியாமல் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களை இயேசுவோடே இணைச்சு விட்டுறார். He connects you to Christ. உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்துறார். கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துடுறாரு. கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறீர்கள். இணைக்கப்பட்டவுடன் உங்களுக்கு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காக செய்ததெல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிடுது. இப்படிதான் கிடைக்குது. இப்படிதான் கிடைக்குது. எல்லாமே இன்வால்வ்டு இதுல. வசனம், ஆவியானவர் கிரியை செய்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்க. ஓகே, எப்படி நடந்து பார்த்துட்டோம். இப்போ என்ன அர்த்தம்? இது உண்மை, வேதத்தில் சொல்லுது பரிசுத்தமாக்கப்பட்டேன். ஓகே, புரியுது. ஓரளவுக்கு எப்படி ஆச்சு அப்படின்றது வேதம் சொல்லுது. இது என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்கலாம். இது என்ன அர்த்தம்னு சொல்றதுக்கு முன்னால, இது உங்களால் நம்ப முடியுதா? பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி ஹோலி. நீங்க ஏற்கனவே பரிசுத்தமாய் இருக்கிறீர்கள், தேவ ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆவியானவர் உள்ள இருக்கிறார், வாசம் பண்ணி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16-17. ஆவியானவர் உள்ள இருக்கிறார்னா அது பரிசுத்தமான இடமா தானே இருக்கணும். அது நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இதை நம்ப முடியுதா? அடுத்தது இதனுடைய அர்த்தம் பார்ப்போம். அர்த்தம் என்ன அர்த்தங்க? சரி, பரிசுத்தமாக்கப்பட்டோம், என்னங்க அர்த்தம்? இந்த பரிசுத்தம் 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 இந்த வார்த்தையை பயன்படுத்துறோமே ஒழிய சில நேரம் அர்த்தத்தை யோசிக்கிறது இல்லை. அர்த்தத்தை பார்ப்போம். முதல்ல என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆப்வியஸா நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பரிசுத்தமா வாழ்றது அர்த்தம் கிடையாது. இந்த அர்த்தம் அது கிடையவே. பரிசுத்தமா ஆக்கப்பட்டோம்னா பரிசுத்தமா வாழ்றோம்னு கிடையாது. கொரிந்தியர் மாதிரி சபையில் இருக்கிற மக்கள், பரிசுத்தமா வாழாத மக்கள் கூட பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அப்படிதான் பவுல் சொல்கிறார். அப்போ அது அர்த்தம் இல்லை. இன்னொன்று என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன். நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பது அர்த்தம் கிடையாது. நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் என்பது எப்படி நாம் தேவனால ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், கிறிஸ்து நீதி நிமித்தமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அக்செப்டன்ஸ், அப்ரூவல், பாராட்டை பெறுகிறோம். நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்மை பாராட்டுகிறார், அந்த அர்த்தம். இன்னொன்று என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்றேன். நாம கழுவப்பட்டோம் என்றது அர்த்தம் கிடையாது. பரிசுத்தமாக்கப்பட்டோம்னா வெறும் கழுவப்பட்டோம்னு அர்த்தம் கிடையாது. கழுவப்பட்டோன்றது அதில் அடங்கி இருக்கு. அதில் ஒரு பங்குன்னு கூட சொல்லலாம். கழுவப்படாம பரிசுத்தமாக்கப்பட முடியாது, அப்படி கூட சொல்லலாம். கழுவப்படாம பரிசுத்தமாக்கப்பட முடியாது. கழுவப்பட்டு அடுத்த ஸ்டெப் தான் பரிசுத்தமாக்கப்படுதல். அதாவது தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாங்க. பரிசுத்தம்ன்ற வார்த்தையிலே சுத்தமே வந்துருது. பாத்தீங்களா? பரி சுத்தம், சுத்தம் என்ன பண்ணுது? உள்ளே வந்துருது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? சுத்தத்தை காட்டிலும் பரிசுத்தம் ஒரு கட்டம் மேல. சுத்தம் இங்க இருக்குது, பரிசுத்தம் இங்க இருக்குது. அப்போ சுத்தம் இல்லாம பரிசுத்தம் இருக்க முடியாது. ஆனா அதே இடத்துல சுத்தம் பரிசுத்தம் கிடையாது. சுத்தத்தை காட்டிலும் பரிசுத்தம் மேலான ஒரு காரியம். என்ன சொல்ல வரேன்னா, சுத்தமாக்கப்படுதல், கழுவப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் கிடையாது. இது அதை காட்டிலும் மேலான ஒண்ணு. நாம கிறிஸ்துவ அண்டை வரும்போது, கிறிஸ்துவை நம்பும் போது நம்ம அழுக்கா வரும், பாவக்கரையோட வரும். நம்மளை கழுவுகிறார். இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுது, சுத்தமாக்குது. ஆனா அது மட்டும் இல்ல, நம்மளை பரிசுத்தமாக்குது. அதனால்தான் வேதத்துல நீங்க பாப்பீங்க, இது வேற அது வேறன்ற மாதிரியே சொல்லும். உதாரணத்துக்கு லேவியராகமம் 16:19 அந்த பலிபீடத்தை தேவன் பிரதான ஆசாரியனை தெளிக்க சொல்றார். ரத்தத்தினால் 7 முறை தெளித்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களார அதை கழுவி பரிசுத்தப்படுத்த சொல்றாரு. பாருங்க 19ஆம் வசனம், லேவியராகமம் 16:19 வாசிப்போம். தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். தீட்டுகள் நீங்க 2 காரியங்கள் செய்கின்றார். சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். முதல்ல சுத்திகரித்து சுத்தமாக்கிட்டு அப்புறம் பரிசுத்தம் படுத்த கடவன். ஓகே, ஸோ இது வேற அது வேற.
உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. நாம வந்து பரிசுத்தான வெறும் நம்ம ஒரு விதமா யோசிக்கிறோம். ஆனா இந்த வசனத்தை பாருங்க, ஆதியாகமம் 2:3. இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க, கிளாரிட்டி. ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, திஸ் இஸ் த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் டாக்ட்ரின் இன் த பைபிள், சாங்டிஃபிகேஷன், ஹோலினஸ். பரிசுத்தமாக்கப்படுதல் தான் வேதத்திலேயே மிக ஜனங்க புரிஞ்சிக்காத ஒரு சத்தியம். பேசுவாங்க ஒழிய புரிஞ்சிக்க மாட்டாங்க, அர்த்தத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்துல பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன அர்த்தம் நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 2:3. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். என்னத்தை பரிசுத்தமாக்கினாரா? 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார். அது நாங்க அது. இன்னொரு உதாரணம், யோவான் 17:19. யோவான் 17:19. அது எப்படி 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கினார்னா 7ஆம் நாளை என்ன கழுவுனாரா? என்ன அர்த்தம் அங்க? யோவான் 17:19. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு பேசுறாருங்க, நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு என்ன சொல்றாரு? என்னையே நான் பரிசுத்தமாக்கிக்கிறேன். என்ன அர்த்தம்? நான் இப்பதான் பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்கிறேன்றாரா? என்னையே நான் பரிசுத்தமாக்கிறேன், நான் கழுவு என்னையே சுத்திகரிச்சுக்கிறேன்றாரா? என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன்னா என்ன அர்த்தம் பாருங்க. அதனால தான் சொல்றேன், கழுவப்படுறது, நம்ம சுத்திகரிக்கப்படுறது வந்து பரிசுத்தமாக்கப்படுறது கிடையாது. இது வேற அது வேற. என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்லிடுறேன், தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுகிறது. பரிசுத்தமாக்கப்படுறதுன்னா தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுறது. இந்த அர்த்தத்தில் வச்சீங்கன்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். 7ஆம் நாள் வந்து தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுது. வாரத்தில் 7 நாள் இருக்கு, எல்லா நாளும் ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஒரு நாள் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா என்ன பண்றாரு தேவன்? பிரித்தெடுத்து இது எனக்காகன்றாரு, இது எனக்கு ஸ்பெஷல். இயேசு என்ன பண்றாரு? என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் அப்படின்னா சிலுவைக்கு போறதுக்கு முன்னால் பேசுகிற அந்த வார்த்தை. யோவான் 17 வந்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னால ஜெபிக்கிறார். அதை ஜெபிக்கிறப்போ சொல்றாரு, ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். பிதாவை பார்த்து சொல்கிறார், பிதாவே, சிலுவைக்கென்று என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன், என்னையே பிரித்தெடுத்துகிறேன். அதாவது ஒரே நோக்கமா உம்முடைய சித்தத்தை சிலுவையில் நிறைவேற்றும்படி ஐ செட் மை செல்ஃப் அப்பார்ட், ஐ ஃபோக்கஸ் மை செல்ஃப். என் ஃபோக்கஸை, முழு கவனத்தை, என்னுடைய முழு டெடிகேஷனை அங்கேயே போடுறேன். அப்போ அதான் அர்த்தம் பாருங்க, தேவனுக்காக நாம பிரித்தெடுக்கப்படுகிறது. தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக, தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி, தேவனுக்காக வாழ்வதற்கு நாம் பிரித்தெடுக்கப்படுகிறோம். தேவன் என்ன பண்றாரு? தமக்கென்று நம்மை பிரித்தெடுக்கிறார், தமக்காக வாழும்படி பிரித்தெடுக்கிறார், தம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படி பிரித்தெடுக்கிறார். இந்த பிரித்தெடுத்தல் வந்து பாருங்க, சில உதாரணங்கள் பார்ப்போம். யாத்திராகமம் 40:9 எப்படி பல காரியங்கள் பிரித்தெடுக்கப்படுது. வாசஸ்தலத்தில் சகல பனிமூட்டுகள், ஃபர்னிச்சர் ஆங்கிலத்தில் அப்படி வருது, இருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாம் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்படின்றாரு. யாத்திராகமம் 40:9. 10ஆம் வசனத்துல தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக. பனிமூட்டுகள்னா அந்த 10ஆம் வசனத்துல ஆங்கிலத்தில் எப்படி வருது? யுட்டென்சில்ஸ், பாத்திரங்கள் எல்லாமே. 11ஆம் வசனத்துல தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக. இந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துவாயாக. அதுன்னு அழுக்காவா இருக்கு? என்ன பாயிண்ட்? அது கிளீனா தான் இருக்கு. ஆனா தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இது வரைக்கும் அந்த பாத்திரம் மற்ற பாத்திரத்தோட இருந்திருக்கலாம் ஒருவேளை. ஆனா இன்னிலிருந்து அந்த பாத்திரம் என்ன ஆயிடுது? வெறும் தேவாலயத்தில் மட்டும்தான் பயன்படுத்தப்படும், வேற எதற்கும் வேற யாருக்கும் எங்கேயும் பயன்படாது. வெறும் தேவனுக்காக. எல்லாம் சொல்லுங்க, வெறும் தேவனுக்காக. வெறும் முக்கியமான ஒன்லி வெறும் தேவனுக்காக. தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த ஆலயத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரத்தில் அதுக்கப்புறம் அவங்க வந்து குழம்பு சர்வ் பண்ண மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே அதை கேஷுவலாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அது பிரித்தெடுத்துட்டு அவ்வளோதான், அது ரொம்ப ஸ்பெஷல், அது வெறும் தேவனுக்காக. அதுக்கப்புறம் 12ஆம் வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் வாசிப்போம். பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூடார வாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக. இங்க பாருங்க, அந்த ஆரோனையும் குமாரனையும் கூப்பிட்டு ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவதா, அதாவது கழுவ சொல்றாரு. முதல்ல அவங்கள
சுத்திகரிப்பு. முதல்ல கழுவணும். இதெல்லாம் வந்து ஒரு படம் பாருங்க. முதல்ல அவங்க வந்து கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும். 13ஆம் வசனத்துல அதுக்கப்புறம் என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்த வாயாக. அபிஷேகம் பண்ணினா அவங்கள எம்பவர் பண்ணி அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, அந்த அபிஷேகத்தில் எல்லாமே வேண்டியதெல்லாம் வந்துருது. அதுக்கப்புறம் அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக, அதாவது பிரித்து எடுக்கிறது. அப்போ இது வரைக்கும் ஆரோன் வந்து இஸ்ரவேல்ல ஒரு ஜனமா இருந்திருப்பார், அவருடைய குடும்பம். ஆனா இன்னிலிருந்து அது மாறிடுச்சு. இந்த குடும்பம் தான் பிரதான ஆசாரிய கூட்டம். இன்னிலிருந்து வெறும் தேவனுக்காக தான் அவர்கள் அந்த ஆலயத்துல ஊழியம் செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வேலை. அப்போ இதெல்லாம் ஒரு படம். இன்றைக்கு வேதம் சொல்லுது நாமளே தேவ ஆலயம்னு. நாம வந்து தேவ, யூ ஆர் த டெம்பிள். நீங்களே டெம்பிளா இருக்கீங்கன்ற. டெம்பிள் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க பழைய ஏற்பாட்டில். இன்னைக்கு வந்து வேதம் என்ன சொல்லுது, நீங்களே டெம்பிள். நீங்க ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தப்பட்டீர்கள். ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தப்பட்டீர்கள். எப்படி மோசேன் மூலமாக இவர்களை பரிசுத்தப்படுத்தினாரோ தேவன், மோசே வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறாரு. நம்மை கிறிஸ்துவின் மூலமாக ஏற்கனவே பரிசுத்தப்படுத்தி விட்டார். பரிசுத்தப்படுத்தி விட்டார். நம்மள தனக்கென்று பிரித்து எடுத்துட்டார். தேவன் செய்து விட்டார். இதை தேவன் செய்து விட்டார். நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணப்பொழுதுல நடந்துருச்சு. இது 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 எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க உணர்றீங்களான்னு தெரியல. ஆனால் இது இன்னும் ரெண்டா பிரிக்கிறேன். இந்த பிரித்து எடுக்கிறத கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் பிக்சர் பண்ணி பாருங்க. ஒரு படம் போல யோசித்து பாருங்க. பிரித்து எடுக்கிறதுனா ஒரு இடத்துல இருந்து எடுத்து, அதுல இருந்து பிரிச்சு எடுத்து இன்னொரு இடத்தோட போய் சேர்க்கிறது. இங்கிருந்து எடுத்து அங்க இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணி விட்டு ஒரு புது கனெக்ஷனை ஏற்படுத்துறது. இல்லை, ரெண்டு ஸ்டெப் இருக்கு. செப்பரேஷன், பிரித்தெடுக்கிறது, டெடிகேஷன், இதற்கென்று வைக்கிறது, பிரதிஷ்டை செய்கிறது. ரெண்டு ஸ்டெப்பு. அந்த பாத்திரங்கள் வந்து மற்ற பாத்திரங்கள்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆரோன் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தராக இருக்கிறான். அவங்கள்ட்ட இருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டான். செப்பரேஷன், பிரித்தெடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டு பிறகு அவங்களை பார்த்து சொல்றாரு. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை சொல்றாரு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சபைக்கு அடையாளமா இருக்கிறாங்க. மற்ற ஜனங்கள்ல இருந்து உங்களை என்ன பண்ண, பிரித்தெடுத்தேன். புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, இயேசு சொல்றாரு பாருங்க, யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினால். இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது இந்த திருவிவிலியம், நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். தேர்ந்தெடுத்து விட்டுட்டு, I chose you out of the world. உலகத்தாரா இல்லை நீங்க, நான் செஞ்சிட்டேன்றாரு, உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன். 1 பேதுரு 2:11 பேதுரு இப்படி சொல்றாரு பாருங்க, நம்மள விசுவாசிகளை பார்த்து எப்படி சொல்றாரு. 1 பேதுரு 2:11, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள். விசுவாசிகள் யாராம்? அந்நியர்கள், பரதேசியர்கள், ஃபாரினர்ஸ். பரதேசின்னா அந்த பழைய வார்த்தை பாருங்க. அதனால தான் பைபிள் வந்து சிலதெல்லாம் அந்த பழைய அர்த்தத்தில் இருக்கு. இன்னைக்கு அந்த வார்த்தை வேற மாதிரி ஆயிடுது. பட் வேற மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா இப்படி வருது திருவிவிலியத்தில், அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால். அந்நியரும் தற்கால குடிகளுமாய். சிம்பிள் மீனிங் என்ன, ஃபாரினர் சொல்றோம்ல, ஃபாரினர், அதான் மீனிங் பரதேசி, ஃபாரினர். ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுது பாருங்க, NIV, ஃபாரினர்ஸ் அண்ட் எக்ஸைல்ஸ். NLT இப்படி சொல்லுது, டெம்பரரி ரெசிடென்ட்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ். அதாவது இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, நீங்க வேற நாட்டை சேர்ந்தவங்க, டெம்பரரியா இங்க இருக்கிறீங்க, நீங்க ஃபாரினர். என்ன சொல்ல வருது, இந்த நாட்டை அந்த நாட்டை கிடையாது, இந்த உலகத்தையே சேர்ந்தவர்கள் இல்லை நீங்க, இந்த உலகத்துக்கே நீங்க ஃபாரினர், இந்த உலகத்துக்கே சொந்தமானவர்கள் இல்லை நீங்க. யூ ஆர் born from above. நீங்க மேலிருந்து பிறந்து இருக்கிறீர்கள். மறுபடியும் பிறந்தோம்னா ஒரு அர்த்தம் வந்து மேலிருந்து பிறந்தோம், தேவனால் பிறந்தோம். உங்க சொந்தம் பந்தம் இங்க இருக்கிறத காட்டிலும் அங்க இருக்குது. அதான் சொல்லுது வேதம். உங்க ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டி
ஆவிக்குரிய ரீதியில நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இங்க ஒரு ஒர்க் வீசால இருக்கிறீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரு ஸ்டூடெண்ட் வீசால இருக்கிறீங்க, ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இங்க இருக்கிறீங்க, கொஞ்ச காலமா இருக்கிறீங்க, டெம்பரரியா இருக்கிறீங்க, அவ்வளவுதாங்க. இது உங்களுடைய பெர்மனன்ட் ஹோமே கிடையாது. இதை பாசிட்டிவா பார்க்க போனா பிலிப்பியர் 3:20 பவுல் சொல்லுகிறார், யூ ஆர் சிட்டிசன் ஆஃப் ஹெவன். பரலோகத்தினுடைய சிட்டிசன். சும்மா இங்க ஒர்க் வீசால இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் வீசால. பாயிண்ட் என்ன? பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் செப்பரேட்டட். புதிய ஏற்பாடு எப்படி விசுவாசியை பார்த்து பேசுது? நீ பிரித்தெடுக்கப்பட்ட. உன்னை பிரித்துக்கோன்னு சொல்றது, நீனே உன்னை பிரித்து எடுத்துக்கோன்னு சொல்றது முன்னால நீ ஏற்கனவே பிரித்தெடுக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, பிரித்தெடுக்கப்பட்டேன். ஸோ இங்கிருந்து எடுத்துடுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரோ, உள்ளே இருந்து ரட்சிக்கல, நீ உள்ளே இருந்துக்கோ, நான் எகிப்திய அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, வெளியே கொண்டு வராரு, பிரித்து எடுக்கிறார். அதே போல தம்முடைய விசுவாசியை, ரட்சிக்கப்பட்ட அந்த ஆளை என்ன பண்றாரு? தேவன் பிரித்து எடுக்கிறார்.